ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம இந்த ப்ரைடலுக்கான ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். சாரீ பார்த்தீங்கன்னா பிங்க் வித் எல்லோ காம்பினேஷன். சாரீ ஃபுல்லாக எல்லோ, ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், முந்தியும் பிங்க் கலர் தான். இந்த பிங்க் கலரில் ஷைனிங் கிளாத் எடுத்துருக்கோம். இதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த நெக் டிசைனில் ஜரி த்ரெட், சில்க் த்ரெட் கொடுத்துட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு இப்படி கர்வ் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வச்சுருக்கேன். இதனோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் வரும். இது மாதிரி நம்ம மார்க் பண்ணியும் ட்ரா பண்ணிக்கலாம். இது போல் ஒரு ரவுண்டு ஷீட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு எந்த அளவு வரைக்கும் தேவையோ அது போல் இப்படி வச்சும் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கேருந்து இது வரைக்கும் தேவைன்னா இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த அளவே வச்சு எல்லாத்துலேயும் சைஸ் ட்ரா பண்ணோம்னா கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் வரும். ஈவனாக எல்லா கர்வ்லேயும் அந்த ஒரே சைஸ் மெயின்டைன் ஆகும். இது போல் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே இப்போ 4 mm பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மேலேருந்து இங்கே சைடில் நம்ம இந்த பக்கம் போகிறோம் இல்லையா, அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னா இங்கே எட்ஜஸ் நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ எப்பயும் போல் சைடில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதே போல் இங்கே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இல்லாமல் இப்படி நல்லா கர்வாக வளைஞ்சு வரணும். இது போல் இருந்தால் தான் நெக் டிசைன் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சுகர் பீட்ஸ் கொடுத்தோம் இல்லையா, இதை சுற்றி இங்கே கர்வ் போட்டுட்டு இதுக்கு மேலே சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே குந்தன் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்லீவ் டிசைனில் பாருங்கள், இங்கே கீழே பார்டர் மட்டும் நம்ம நெக்கில் வர மாதிரி இது போல் போட்டிருக்கோம். ஸ்டோன் செயின் அப்புறம் பீட்ஸ் கொடுத்துட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே செக்குடு போடுறதுக்காக ஒரு 2.5 இன்ச் விட்டுட்டு சுகர் பீட்ஸ் 4 mm பீட்ஸ் இதை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது போல் வச்சு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ, எந்த வித்து ஹைட்டு எல்லாம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் நான் கீழே இங்கே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கில் மார்க் பண்ணோம் இல்லையா, அதே தான் சேம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த கர்வில் இந்த வளைஞ்சு வருது இல்லையா, இதில் சுகர் பீட்ஸும் இந்த 4 mm பீட்ஸு வித் சுகர் பீட்ஸ் இதே பேட்டர்ன் தான் நம்ம இங்கேயே கொடுக்க போகிறோம். இது கொடுத்துட்டு பார்க்கலாம். இங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அதில் செக்குடு பாக்ஸ் போட்டிருக்கேன். செக்குடு பாக்ஸ் போட்டுட்டு இதில் சுகர் பீட்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு, ஒரு லைனுக்கும் 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்லாண்டிங்காக கோடு போட்டிருக்கோம் செக்குடு பாக்ஸ் மாதிரி. இதில் ஃபுல்லாகவே நம்ம சுகர் பீட்ஸ் தான் கொடுத்துக்கலாம். நம்ம எங்கே லைன் போட்டிருக்கோமோ அதுலேயே சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு பார்க்கலாம். இந்த கர்வ் மாதிரி வளைஞ்சோம் இல்லையா, இதில் நான் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இதே சேம் லைன் தான் இங்கேயும் வரப்போகுது. இங்கே குந்தன் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை சுற்றி அரும்பு மாதிரி வரப்போகுது. சென்டரில் மட்டும் நான் இது மாதிரி கொடுத்துருக்கேன். பீட்ஸ் 4 mm பீட்ஸ் வித் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு இதை சுற்றி அரும்பாக கொடுத்துக்கலாம். இப்போ இதே தான் இந்த பக்கம் கொடுக்க போகிறோம். இப்போ ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ட்ரை ஆகட்டும், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க்கு 9 இன்ச்சுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்கில் இதே போல் கொடுத்தது, இங்கே ஃபுல்லாக ட்ரா பண்ணி இது போல் கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் ஒர்க்கு தான். இங்கே மட்டும்தான் ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கோம். இங்கே ஸ்டோன் செயின், இங்கே 2 இடத்துலையும் இங்கே பீட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ தான் ஆரி ஒர்க் போட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு பீட்ஸ்லாம் போட தெரியும்னா பீட்ஸ் போட தெரிஞ்சாலே போதும். இது போல் நல்லா கிராண்ட் ஒர்க்லாம் ஈஸியாக போட்டுடலாம். மார்க் பண்ணிவிட்டு போடுங்க. சைஸ் மட்டும் மாறாமல் மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக பண்ணுங்கள். இது போல் பேப்பரில் ட்ரா பண்ணி வச்சுட்டும் நம்ம போடலாம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.